வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வருகிற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவிளையாடல் படத்தில் செண்பக பாண்டிய மன்னனுக்கு பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா என்ற ஒரு சந்தேகம் வந்தது போல ஒரு அரசனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. அது என்னன்னா, பாவத்தின் தந்தை யாருன்னு யார்கிட்ட கேட்குதுன்னு தெரியல ராஜாவுக்கு. அரசவையில் இருந்த எல்லா விஷயத்தையும் கற்று தேர்ந்த பண்டிதர் ஒருத்தருக்கு பார்த்து, பாவத்தின் தந்தை யார், இதற்கு சரியான பதிலை நீ சொல்லணும் என்கிறான். அவருக்கும் பெருங்குழப்பம். யார் பாவத்தை உருவாக்குனாங்க, பாவத்தை யார் பெற்றெடுத்தார்கள், பாவத்தின் தந்தை யார், என்ன சொல்வதுன்னு தெரியல அவருக்கு. அவர் முகத்தில் ஒரே குழப்பத்தோடு நிற்கிறத பார்த்த ராஜா, சரி, இதற்கு உடனடியாக பதில் சொல்ல வேணாம், ஒரு வாரத்துக்குள்ள பதில் சொல்லுங்க, ஆனால் சரியான பதிலை தான் நீ சொல்லணும், சொல்லலைன்னா உனக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லிடுறாரு. பாவம் பண்டிதர் வீடு திரும்பி எல்லா புத்தகத்தையும் புரட்டி பார்த்தார். சரியான பதில் கிடைக்கல அவருக்கு. தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டு பார்த்தார். அவங்கெல்லாம் உதட்ட பிதுக்கினது தான், வேற ஒன்றுமே செய்யலை. நாட்கள் கழிந்தன. என்ன கடைசி நாளுக்கு முன்னால், நாளைக்குள்ளே என்ன பதில் சொல்லணுமே, என்னன்னு தெரியலையே, இல்லைன்னா மன்னன் தண்டனை கொடுத்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருந்து ஒரு நதிக்கரை ஓரமாக சோகமான முகத்தோடு அவர் நடந்து போயிட்டு இருந்தார். அந்த வழியாக ஒரு தாசி பெண் ஒருத்தி வர்றா. அவள் இவரை பார்த்ததும், என்ன எப்போ உற்சாகமாக போவீங்க, இன்றைக்கினா ஒரே சோகமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறா. என்ன விஷயம்? பாவத்தின் தந்தை யார் என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்று பண்டிதர் சொல்றார். அட, இது தெரியாத அவனுக்கு, எனக்கு தெரியுமே என்று அவர் சிரித்தபடியே சொல்கிறாள். பண்டிதருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன இவ இவ்வளவு நம்பிக்கையா சொல்றா என்று மனசுக்குள்ளே எண்ணியபடி, சரி பதில் சொல்ல பார்க்கலாம் என்று கேட்கிறார். சொல்கிறேன், ஆனால் இங்கே இல்லை, என் வீட்டுக்கு நீங்கள் வாங்க என்று சொல்லி ஒரு பொற்காசை கையில் கொடுக்குறான். தாசி பெண்ணிட்ட போய் காசு வாங்குறதா, வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே பண்டிதர் தனக்குத்தானே சமாதானம் சொல்லுகிறார். தாசியின் வீடு வந்தார் பண்டிதர். இப்போது பதிலே சொல்ல அப்படின்னு கேட்குறாரு. என் படுக்கை அறைக்கு வாங்க, அப்போ பதில சொல்கிறேன் என்று சொல்லி 20 பொற்காசுகளை தருகிறாள் அவள். அதை வாங்கி கொண்டு படுக்கை அறைக்கும் போகிறாரு பண்டிதர். அடடா, என்ன அற்புதமான படுக்கை இது, படுக்கை அறை அழகாக இருக்க அப்படின்னு மனசில் ரசிச்சிக்கினே, சரி இப்போவாது பதில சொல்லு என்று பண்டிதர் கேட்குறாரு. வந்ததும் வந்தீங்க, என் மடியில் படுத்துக்கிட்டு பதிலை கேளுங்க, சும்மா படுக்க வேண்டாம், 100 பொற்காசுகள், என் மார்பை அலங்கரிக்கும் வைர மாலை, 2 சேர்த்து தரேன்னு சொல்கிறா. அவர் ஒரு நிமிஷம் அவன் மார்பில் அலங்கரிக்கிற அந்த வைர மாலையை பார்க்குறாரு. கண்களில் அவர் கவர்ந்து போச்சு அவருக்கு. சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து பெருசாக ஒரு பிராயசித்தம் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு அவர் மனதை சமாதானப்படுத்திக்கிட்டு அவன் மடியில் போய் படுத்துக்கிறார். தாசி திடீரென எழுந்து அவரை கீழே தள்ளிவிட்டு பலார் என்று ஒரு அறை விடுகிறாள். சற்றும் எதிர்பார்க்கவில்லை பண்டிதர். இப்போது தெரிந்ததா விடை? பாவத்தின் தந்தை ஆசை, பேராசை என்று கத்தினாள். தாசியின் குரல் பண்டிதரின் மனதில் ஆழப் பதிந்தது. அந்த நேரமே அவருக்கு ஏதோ ஞானம் கிட்டியதை போல உணர்ந்துக்கிட்டார். கையில் இருந்த பொற்காசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டார். விடை தெரிந்து விட்டதே, விடை தெரிந்து விட்டதே என்று கத்திக்கொண்டே சாலையில் நேராக ஓடி போய் அரண்மனைக்கு போகிறாரு. போய் மன்னரை சந்திக்கிறார். மன்னா, விடை தெரிந்து விட்டது, பாவத்தின் தந்தை யார் என்று எனக்கு தெரிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு நடந்ததை அனைத்தையும் அப்படியே சொல்கிறார். ஒரு பண்டிதராக இருந்தும் ஒரு இழிவான காரியத்திற்கு இணங்கினேன். மன்னா, எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க என்று உருக்கமாக வேண்டுகிறார். ஆஹா, பாவத்தின் தந்தை பேராசையா, சரியான பதில் என்று மகிழ்ச்சியுடன் கூவிய மன்னன் பண்டிதரை தன் நண்பன் என்ற முறையில் கட்டி தழுவி கொள்கிறான். இந்த கணம் முதல் நீங்கள் தான் எனக்கு குரு, ஒரு நாளும் தவறான வழியில் செல்ல முடியாத நீங்களே எனக்கு
தகுந்த வழிகாட்டி என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிய மன்னன் பண்டிதரை அடிபணிந்து வணங்கினான். மன்னனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இப்போது புரிந்திருக்கும் பாவத்தின் தந்தை பேராசை என்பது. இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.